பைபிள் என்னங்க இருக்கு? கர்த்தர் மீது பய பக்தியுடன் இருக்கிறவர்களே தேவன் என்னங்க செய்வாரு? பைபிள கையில எடுங்க, அதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். இப்போ எடுத்துக்கோங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், கவனிங்க, அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என்னங்க வாலாக்காமல் தலையாக்குவார், நீ என்னங்க கீழாகாமல் மேலாவாய். 12ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளை எல்லாம், என்னங்க வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அடுத்து வாசிங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ ஆசீர்வாதகரமாய் இருக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுகிறார். ஆசீர்வாதகரமாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மாதிரி இருக்கவே கூடாது. நம்மள எத்தனை பேர் மாச கடைசி வாரம் வரும்போது, பிரதர் நீங்க ஒன்னும் நினைக்கலன்னா 2000 ரூபாய் கடனா கொடுக்க முடியுமா? என்னங்க இதெல்லாம் கடன் கொடுக்க முடியுமா? அது பேங்க் லோன் மாதிரி பேசுறாங்க. ஹவுஸ் லோனு, வெஹிக்கிள் லோன்லாம் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? ஹேண்ட் லோன், என்னங்க ஹேண்ட் லோன்னா என்னங்க? அது கை லோன் அப்படின்னா கடனு. பா, எவ்வளவு அற்புதமா சொல்றீங்க. கை காசு தேவைப்படுதான். இந்த கை காசுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க அர்த்தம்? ஹேண்ட் லோனு. மாச கடைசி வரும்போது நம்மள எத்தனை பேருங்க அந்த ஹேண்ட் லோனு? பிரதர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஒரு 5000 கொடுக்க முடியுமா? எதுக்குங்க? கொஞ்சம் தேவை வந்துருச்சுங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் சம்பளம் வந்துடும், உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். அதை இதே பாட்டு தான் ஒவ்வொரு மாச கடைசியில் இல்லையாங்க? அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில எத்தனை காலம் கடன் வாங்குவீங்க? தேவன் சொல்றாரு, நான் சொல்றபடி நீங்க வாழுங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க, நீங்க கடன் கொடுக்கிறவங்களா மாத்துற. என்னங்க வானத்தை திறந்து அந்த ஆகாயத்துல வானத்திலே வைத்திருக்கிற அந்த நிதியை நான் உங்களுக்கு அருளி செய்வேன். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. இன்று நம் வாழ்க்கையிலே கடன் வாங்க காரணம் தெரியுமா? தேவன் சொல்றபடி நாம செய்யறதில்ல, மனுஷன் சொல்றதை கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாருன்னா, கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை தீக்காம அப்படியே அவரு செத்து போயிட்டாரு. மனைவி கஷ்டத்துக்குள்ளாகிட்டாங்க, பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், கணவன்மார் கடன் வாங்கிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க அப்படியே கடனை வாங்கிக்கிட்டு கஷ்டத்தை நீங்களே தேடிக்காதீங்க. நீ கடன் வாங்கிட்டு வீட்டை தேடி கடன் கொடுத்தவங்க வந்தாங்கன்னா நீ என்ன செய்யற? அப்போ கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிடுறீங்க, பின்வாசல் வழியா ஓடி போயிருங்க, மனைவி கிட்ட சொல்றீங்க, போய் அவங்கள பேசி சமாளிக்க சொல்றீங்க. எவ்வளவு பயங்கரங்க இது! உங்க மனைவி அங்க போய் என்னன்னு சொல்லுங்க, எங்கம்மா வீட்டுக்காரரு? பச்சை பொய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. பொய்களை சொல்லி அவங்கள அப்படியே சமாளிப்பாங்க. அவங்க அப்படியே கண்டபடி அப்படியே பேசிடுவாங்க, அப்படியே தவிப்பாங்க. இன்று இந்த வார்த்தையை கேட்கும் சகோதரனே, சகோதரியே, தயவு செஞ்சு மனைவியாக அல்லது கணவராக நீங்க கடன் வாங்க ஓடாதீங்கன்னு ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம வாழ்க்கையில பணத்தை 2 வகையா அப்படியே செலவழிப்போம். என்னன்னு சொல்றேன், 2 வகை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. 1 நம்முடைய தேவைகளை நாம் சந்திப்பதற்கு, 2 நம்முடைய ஆசைகளை தீர்ப்பதற்கு. புரியுதா? இப்போ தேவைகளை சந்திப்பதற்கு, ஆசைகளை தீர்ப்பதற்கு. அரிசி வாங்குறது அது அவசியம், தவிர்க்க முடியாது. வீட்டுக்கு தேவையான, சமைக்க தேவையான அந்த காரியங்களை வாங்குவது அது அவசியம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரமா நேர்த்தியா புதுசா பட்டு சேலை வாங்கிட்டு வந்து பார்க்க அப்படின்னு வந்து காட்டும்போது அத பார்த்து ரொம்ப நல்லா இருக்குடி, நீ ஒன்னு வாங்குக்க, ஒன்னுத்துக்கு உதவாதவ, தேவைப்பட்டா வாங்கிக்குவேனா, எதுக்கு இந்த தேவையே இல்லாத மார்க்கெட்டிங்கு? நீ ஒன்னு வாங்கிக்கோக்கா. 12,000 ரூபாய் சேலைக்கா, இது 7,000 ரூபாய்க்கு தராங்கா. இப்போ இத காட்டில ரொம்பவே சீப்பா கிடைக்காதுக்கா. நான் சொல்றேன், என் வார்த்தை கேளுக்கா, நீ வந்து வாங்குக்காத. கணவருடைய சம்பளமே 12,000 ரூபாய் தான். அவங்க வாங்கினது மட்டும் இல்ல, இப்ப என்னங்க செய்யறாங்க?
அதாவது ஒரு ஏழை ஸ்திரீயினுடைய அந்த மனசை கெடுக்கிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். நீயும் வாங்கக்கா, ஒன்னுத்துக்கு உதவாத அட்வைஸுங்க அது. கவனிங்க, கணவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவியால மௌனமா இருக்க முடியுமாங்க? எனக்கும் அந்த சேலை வேணும், எனக்கும் நிம்மதியா கேட்கிறவங்களும் இருப்பாங்க, அப்படி சண்டை போட்டு உருள்றவங்களும் அங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனா சகோதரிகளே, உங்களை பார்த்து எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குதுங்க. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பாரே தவிர ஆசைகளை சந்திக்க மாட்டார். ஆசை அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து நமக்குள்ள எழுவதுதான் கோரிக்கை. தேவை அப்படின்னா உன் வாழ்க்கையில இருக்கின்ற அந்த தேவைகள். சாப்பிடுறது அவசியம், கில்லி பிரியாணி மட்டும்தான் சாப்பிடணும், அது ஆசை உனக்கு. தண்ணி குடிக்கிறது அவசியம், கூல் ட்ரிங்க் குடிக்கணும்னு தோணுதுன்னா அது கோரிக்கை. புரியுதாப்போ? தேவை வேறு, ஆசை வேறு. இன்று நம்மள் அநேகர் கடன் வாங்க அந்த காரணத்தை நான் சொல்லவா? தேவைகளுக்காக இல்ல. மகனை படிக்க வைக்கணும், அது அவசியம். ரஷ்யால தான் படிக்க வைக்கணும், யுக்ரைன்லயே படிக்க வைக்கணும், அமெரிக்கால தான் படிக்க வைக்கணும். ஏன் பாரதியார் யூனிவர்சிட்டியில படிக்க முடியாதா? ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க வைக்க முடியாதா? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்க முடியாதா? இந்த மாதிரி அற்புதமான யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க வைக்கலாம். அமெரிக்கால தாங்க அவன் போய் படிக்கணும், அது ஆசை. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னத படிப்பை படிக்க வைப்பது, உன்னதமான இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது எந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கின்ற ஆசைதான். ஆனா அளவு மீறி அப்படியே ஆசைப்படுறது அப்படிங்கிறது அது கட்டாயமாக ஏதோ நமக்கு மனோரீதியான வேதனையை, சரீர பிரகாரமா கஷ்டத்தை கொண்டு வர அப்படிங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. அதனால வரவ மிஞ்சி நீங்க செலவு பண்ணாதீங்க. வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, கடன் இருக்கு, அவை தீர வேண்டுமென்றால் ஸ்திரமான உத்தியோகம் தேவை. செய்கிற வேலையிலே சம்பளம் வர வேண்டும், லாபம் வர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், நாங்க கடன் தருபவர்களா இருக்கணுமே தவிர வாங்குறவங்களாக இருக்கக்கூடாதப்பா. அப்பா, இன்றிருந்த செய்தியை ஆண்டவரை கேட்டு ஜெபத்துல ஒருமனப்பட்டிருக்கின்ற இந்த சகோதர சகோதரியை அவர்கள் தலையின் மீது உம்முடைய ஆசீர்வாதங்களை அப்பா அருளி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவரின் மீதும் அப்பா, ஒவ்வொருவரின் குடும்பத்தின் மீது ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தலையின் மீது அப்பா அப்பா ஆசீர்வாதங்களை தந்தருளுங்க அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு உதவி கரத்தை நீட்டணும். எங்கள் கரங்களை உதவி செய்கிற கரங்களாக மாத்துங்கப்பா, கொடுக்கிற கையாக மாத்துங்கப்பா. தாராளமா கொடுக்கிற கரங்களாக எங்கள் கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும்